கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களை முதல்ல பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சத்துருக்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் பார்க்குறோம். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் ராஜாவுடைய காலத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட பொழுது அந்த நேபுகாத் ராஜா என்னமோ ஆலயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டான், நாசப்படுத்தி கொண்டு போய்விட்டான். இடிஞ்சு தொலைச்சு எல்லாம் கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது போல 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவீர்கள் சொன்ன போல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் இங்கே கடந்து வந்து எருசலேம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். இது வேத வசனம் சொல்லுகிறது. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இது அவர்கள் ஆலயத்தை கட்ட நினைக்கும் போது சத்துரு கேள்விப்பட்டார்கள். பாருங்க, எப்போதுமே தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் சத்துருக்கு தான் எந்த ரூபத்திலேயாவது தடை பண்ண நினைப்பான். பிசாசுக்கு ஆலயம் கட்டணும்னா நீங்க ரோட்ல கூட கட்டுங்க, அங்க வந்து என்ன பண்ணுவான், பிசாசு தடவே பண்ண வேண்டாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் பிசாசு எந்த ரூபத்திலையும் அவன் வந்து என்ன பண்ணுவான், தடைப்படுவான். தெய்வ பிள்ளைகளே, அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஊழியர்களாகவும் ஆலயத்தை கட்ட முடியாது. என்பாருங்க, சாலமோன் இந்த ஆலயத்தை கட்ட சாலமோன் அவன் தவப்ப நினைச்சான், அவன் தாவிதாலே முடியாது. ஆண்டவர் யாருக்கு அந்த கிருபைகளை வைத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை அவர்கள் தான் அந்த ஆலயத்தெல்லாம் கட்ட முடியும். சும்மா எல்லா ஊழியக்காரனும் ஆலயத்தை கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்ச லெவலில் ஒரு போதகரும் தான் வந்து அநேக ஆலயங்களை கட்டி இருக்கிறாங்க. எல்லா போதகரும் ஆலயத்தை கட்டுறது கிடையாது. காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, சத்துரு எந்த வழியிலா தடை பண்ணுவான். தேவ பிள்ளைகளை, திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காட்டு பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு வர நாட்களில் பிரதிஷ்டை செய்ய போறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா, எவ்வளவு பெரிய தடை தெரியுமா? தேவ பிள்ளைகள், அந்த சத்துரு இங்க இருந்து கேட்டுட்டு அங்க போய் சொல்லுவான். தேவ பிள்ளைகளே, அதிகார இடத்துல சொல்லுவான். இதே போலதான் சத்துரு கேள்விப்பட்டு எப்படியாவது நேபுகாத் நேச்சாருடைய கொண்டு போகப்பட்ட அருமையான இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்தை கட்ட போறாங்கன்னு கேள்விப்பட்டவன் அந்த தடை பண்ணதுக்கு பல ரூபத்துல பல காரியத்துல ஈடுபடுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. தேவ பிள்ளைகளே, தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆலயத்தை கட்டுப்படியாக ஆண்டவர் செய்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு என்ன பண்ணுவான், ஆலயத்தை ஆராதனை கூடாரங்களை கட்டு விடாதபடி தடை பண்ணுவான். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தா அநேக இதான் தேவ பிள்ளைகளை உடனே சத்துரு பயங்கரமாலும் எழும்புவான். யார் மனுஷமா சில மதவாதி, ஜாதிவாதி, அரசியல்வாதி, அதிகாரிகள் மூலமாக கூட எழும்புவான் தேவ பிள்ளைகளே. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைக்கிறது யாராலும் தடை பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆராதனை கூடாரம் தேவனுடைய ஆலயம் கட்டணும்னு நினைச்சு தடைப்பட்டு இருக்கிறதா, ஆண்டவரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆலயம் கட்ட விடாதபடி உள்ள ஒரு கமிட்டியே தடையாக இருந்தது. அந்த போதகர் மத்தியிலே அந்த ஆலய கமிட்டியுடைய பொறுப்பாளர் என்னை கூட்டி கொண்டு ஜெபம் பண்ணினார். ராத்திரி போய் ஜெபம் பண்ணுவோம். பகல்லன்னா அந்த கமிட்டியை அவங்களே என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பு இதாக இருந்தாங்க. இப்படி தான் நடக்குது தேவ பிள்ளைகளே. நாங்கள் ராத்திரி ஜெபம் பண்ணினோம், பல நாட்களாக ஜெபம் பண்ணினோம். பாருங்க, அந்த ஆலயம் கட்டு முடிச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ராத்திரி வேலையில அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை சத்துரு யாரெல்லாம் ஒன்று தடை பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் தேவன் அதை முறியடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஆலை கட்டக்கூடாதபடி என்ன பண்ணுவான், சிலவங்களுக்கு பணம் தடை பண்ணுவான், சிலவர்களுக்கு எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான். தேவ பிள்ளைகளே, அதுக்கூடிய கட்டக்கூடிய எல்லா ஆர்டர் கிடைக்க விடாதபடி தடை பண்ணுவான், பல காரியங்கள். ஆனால் சோர்த்து போவார்கள். தேவனுடைய ஆலை கட்டும் போது தான் சத்ரு என்ன பண்ணுவான், தடை பண்ணுவான்.
அதனால தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவே வீட்டார்னு சொன்னது போல நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் தான் சத்துருவாகி எழும்புவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து வாருங்கள், தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கெட்டுகிற ஆலயத்தை ஆண்டவர் கட்டி முடிப்பா, பிரவேசம் செய்வீர்கள். கர்த்தர் உங்களை சத்துரு அதமாக்கி போட்டு உங்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் பெரிய காரியங்களை செய்வா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரம். எத்தனை பேர் ஆராதனை கூடாரம் கெட்டுவிடாதபடி, ஆலயம் கெட்டுவிடாதபடி சத்துரு பல மனிதர் மூலமாக, பல அதிகாரம் மூலமாக தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். பல மக்கள் மூலமாக தடை, எல்லா தடைகளும் மாறுபடியாக இயேசுவின் நாமத்தாலே கர்த்தர் சகலப்பட்டு செய்ய வல்லவர் நீரப்பா. எந்தெந்த கிராமத்தில், எந்தெந்த பகுதியில் கெட்டவிடாதபடி என்ன தடை, எல்லா தடைகளும் மாறட்டு இயேசுவின் நாமத்தாலே. உங்களுடைய கருத்தில் போடுகிறோம், வழியெடுத்து ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே.